வணக்கம் நண்பர்களே, இது உங்களே தமிழ் விளைச்சன. நான் உங்கள் அருள் பேசுது. நண்பர்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா, நம்ம திருவண்ணாமலை ஒட்டி உள்ள இந்த ஈசா நர்சரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, இந்த திருவண்ணாமலைலேருந்து விழுப்புரம் பைபாஸ் போகிற வழியில் இடையில வந்து இந்த சென்னை போகிற ரோட்டில் வந்து அந்த பிரிட்ஜு, அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது பக்கத்தில் ஒட்டினா போல் வந்து இந்த ஈசா நர்சரி வந்து பைபாஸ்லேயே வந்து இந்த ஈசா நர்சரின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படியே அந்த வழியாக போனால் உள்ளே வந்து பக்கத்துலேயே இந்த ஈசா நர்சரி இருக்குது. நம்ம இந்த ஈசா நர்சரியில் வந்து விவசாயிகளுக்கு என்னென்ன மரக்கன்றுகள் கிடைக்கும் அதுதான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பலி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மேலுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். நண்பர்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முழுக்க வந்து நம்ம விவசாயத்துக்கு என்ன மரக்கன்றுகள் நம்ம வைக்கணும், அதை வச்சா வந்து எந்த ரேட்டில் வந்து அதிகமான ரேட்டில் உள்ள மரக்கன்றுகள் வந்து இங்கே கிடைக்குது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா விவசாயத்தில் வந்து குறிப்பிட்ட நாளில் இந்த நிலத்தில் வந்து என்னென்ன வகை மரங்கள் வைத்தா நம்ம வந்து ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதே போல் வந்து நிலத்தில் வந்து எந்த நிலத்துலையும் நம்ம வந்து சரியாக நம்ம பயிரிட முடியல, அதனால் எந்த பலனும் இல்லாத ஒரு இடத்துல வந்து இந்த டிம்பர் மரம்லாம் வைப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மரம் வந்து விலை உயர்ந்த மரங்கள். இது வந்து இந்த மரம் சாமானங்கள்லாம் செய்கிறதுக்கு எல்லாம் வந்து இந்த பயன்படுத்துவாங்களா, அந்தமாரி மரம் விலை உயர்ந்த மரங்கள் தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. அதாக கூட வந்து இந்த மூலிகை செடியெல்லாம் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. இங்கே என்னென்ன மரம் கிடைக்குன்னா, தேக்கு கிடைக்கிது, பர்மா தேக்கு கிடைக்கிது, அதுக்கப்புறம் வந்து இந்த சந்தனம் அது கிடைக்கிது, அதுக்கப்புறம் வந்து வேங்கை கிடைக்கிது. இந்த மாதிரி வந்து இந்த என்னென்ன விலை உயர்ந்த மரங்களோ இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிது. நான் அந்த விலை உயர்ந்த மரங்கள்லாம் வந்து அப்படியே இந்த வீடியோவில் போடுறேன், அப்படியே நீங்கள் பாருங்கள். அந்த மரம் தான் வந்து இங்கே இருக்குது. அதே போல் வந்து இந்த சந்தன மரம் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா, இந்த மரக்கன்றுகள் மொத்தமாக ஒரு மரக்கன்றுகள் எப்படி வாங்கணும்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் மட்டும் அவங்கக்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்தா அதை வச்சு அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்கள் லேண்டு வந்து எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து வந்து அவங்க வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த லேண்டுக்கு வந்து இத்தனை ஏக்கராக்கு இவ்வளோ கன்றுகள் தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த லேண்டு வந்து எந்த தாலுக்கால் இருக்குது, எந்த மாவட்டத்துக்குள்ளே எந்த தாலுக்கால் இருக்குது, அந்த மண் வளம் எப்படி இருக்கணும். அதே போல் இந்த சந்தன மரத்துக்கெலாம் வந்து மண் வளம் வந்து செம்மண், கரிசல் மண், இந்த மாதிரி மண்ணில் வந்து அவங்க வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மண் வகையில் வந்து இந்த சந்தன மரம்லாம் வருங்களாம். அப்படியே அந்த மண் வகையை பார்த்து வந்து அந்த மரக்கன்றுகளை அவங்க தரேன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த சந்தன மரம் எப்படி வளர்க்கலான்னா சில ஆலோசனைகள் சொன்னாங்க. அந்த மரக்கன்றுகள் வந்து குறிப்பிட்ட அந்த மரத்தா கூட ஊடு பயிராக வந்து சில மரங்கள்லாம் வந்து நட சொல்கிறாங்க. அது முக்கியமாக வந்து இந்த அகத்தி மரம் வந்து அந்த ஊடு பயிராக போட்டிருக்காங்க. அந்த அகத்தி மரம் எதுக்கு வைக்க சொல்கிறாங்கன்னா, அந்த அகத்தி மரம் வேர் இருக்குங்களா, அந்த வேர் வந்து
அதனுடைய வேரில் வந்து நைட்ரஜன் கிடைக்குதுங்களாம் அந்த மரத்துக்கு. அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அது சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு சக்தி வந்து அது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து முழுக்க வந்து இந்த இடத்துல வந்து இயற்கை முறையில் தான் இந்த எருவுங்கள்லாம் வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. இயற்கை எருவுங்களை வந்து இவங்க இந்த மண் வளத்துக்காக பயன்படுத்தி அதை வந்து ஒரு செடிங்களுக்கு வந்து இது பாக்கெட் பண்ணி அதில் வந்து இவங்க விதைகளை வந்து ஊன்றாங்க. ரசாயன உரங்கள் இவருக்கு சேர்க்கறதில்ல. இந்த மோர் கரைசல் என்ன பண்ணுறாங்கன்னா 3 நாளைக்கு ஒரு முறை மோர் கரைசல் வந்து இந்த சந்தன மரம் இந்த மாதிரி கண்ணுங்களுக்கு வந்து தெளிக்கிறாங்க. அப்படி தெளிக்கும் பொழுது அதனுடைய முழுக்க அந்த இயற்கை முறையில் அவங்க பண்ணும்பொழுது அந்த செடிகள்லாம் வந்து எந்த ஒரு கருப்பு புள்ளியோ இல்லை மஞ்சளோ எந்த நோயும் தாக்காமல் அவ்வளோ அழகாக அந்த செடிங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது. அதே போல் இந்த மீன் அமிலம் வந்து இவங்க வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த மீன் அமிலம் வந்து மீன் கழிவுகளும் அந்த நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டு சர்க்கரையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 48 நாள் ஒரு ட்ரம்மில் வந்து பிளாஸ்டிக் ட்ரம்மில் அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து அதை வடிகட்டி ஒரு டேங்க்கு தண்ணிக்கு வந்து ஒரு 100 ml இதை கலந்து வந்து இந்த செடிங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. 3 நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணின்னு இருக்காங்க. மோர் கரைசலும் இந்த மீன் அமிலமும் இப்படி கலந்தா போல் பண்ணின்னு இருக்கும்போது செடிகள்லாம் வந்து நன்றாக ஒரு இயற்கை முறையில் வளர்ந்து நல்லா இருக்குது. முழுக்க வந்து இந்த ஈசா நர்சரி வந்து விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து எப்படி இந்த மரங்கள் வளர்க்கணும், எப்படி இயற்கை முறையில் உரங்களே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல முழுவதும் மண்புழு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து முழுக்க வந்து இது விவசாயிகளுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய அளவுக்கு தான் வந்து ஒரு கன்றுனுடைய விலை வந்து இந்த டிம்பர் மரம், அதான் அந்த மர சாமான்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு விலை உயர்ந்த மரங்கள்லாம் வந்து 3 ரூபாய்க்கு தராங்க. மிச்சம் வந்து இந்த மூலிகை செடியெல்லாம் இருக்குது, இந்த வீட்டுக்கு ஷோவுக்கு வைக்கிறது இந்த மூலிகை செடிங்க, அந்த மாதிரி ஒரு மர வகையெல்லாம் வந்து செடி வகையெல்லாம் வந்து ஒரு 7 ரூபாய்க்கு தராங்க. நான் கேட்டோம், எப்படிங்க இது வந்து 7 ரூபாய்க்கு தரீங்க, ஒரு விலை உயர்ந்த மரங்கள்லாம் 3 ரூபாய்க்கு தரீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, இந்த விலை உயர்ந்த மரம்லாம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு பயன் அடையணும், அங்கே நஷ்டம் அடையக்கூடாது. அவங்க நிலத்தில் என்ன மண் வளம் இருக்கோ அதுக்கு மண் வளத்துக்கு ஏற்றாப்புல தான் நாங்கள் கன்றுகள் தரோம். அவங்க ஏனோ தானோன்னு எடுத்து போயிட்டு அந்த மரக்கன்றுகளை நட்டால் அவங்க நஷ்டம் அடைஞ்சால் அதுக்கு யாருக்கு லாபம் அப்படின்ற போல் அவங்க சொல்லின்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் நேர்முகமாக வந்து கன்று வாங்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் வந்து உங்கள் கழனியில் வந்து உங்கள் நிலத்திலேயோ இல்லை வந்து இந்த கன்றுகளை வைத்து இயற்கை மூலிமா விவசாயம் பண்ணி நல்ல ஒரு லாபத்தை எடுங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த டைமில் வந்து என்ன மாதத்தில் மரம் கிடைக்குன்னா, இந்த ஜூன்லேருந்து ஜனவரி மாதங்கள் இந்த மழை காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய மரக்கன்றுகள் கிடைக்கும். அந்த டைமில் வந்தால் விவசாயிகளுக்கு வந்து மரக்கன்றுகள் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த ஜூன்லேருந்து ஜனவரி மாதங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து ஒரு வருடத்துக்கு வந்து 12லேருந்து 15 லட்சம் கன்றுகளை வந்து இவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி உற்பத்தி பண்ணும்போது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும் 9லேருந்து ஒரு 10 லட்சம் கன்றுகள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி உள்ள தாலுகாக்களுக்கு மட்டும் இவங்க தராங்களாம். மிச்சம் இருக்கிற கன்று வந்து வெளியில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுபோல் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதங்கள் நாட்களை வந்து நீங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு இந்த மரங்களை வந்து நீங்கள் குறிப்பிட்ட நாளில் வந்து வாங்கி நீங்கள் பயனடையலாம். நண்பர்களே, இப்போ வந்து இந்த ஈசா நர்சரி வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுதான் வந்து மெயினாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிங்க வந்து டெய்லி மரக்கன்றுகள் வாங்கிட்டு போயின்னு தான் இருக்காங்க அவங்களுடைய நிலத்தில் வைக்கிறதுக்கு. இங்கே வந்து அதிகமாக சேல் ஆகிறது வந்து இந்த சந்தன மரமும் இந்த வேங்கையும் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வாங்கின்னு இருக்காங்க. அதுதான் வந்து அதிகமாக சேல் ஆகின்னு இருக்குது. அவங்க நிலத்தில் என்ன மண் இருக்குது அதுமாரி வந்து நான் முன்கூட்டியே சொன்னது போல் அந்த மண் வளத்தை வந்து அவங்க பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மரக்கன்றுகளை வாங்கி போயிட்டு அவங்க நிலத்தில் வைக்கிறாங்க. நண்பர்களே, இங்கே விவசாய நிலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த மரங்களை வைத்து நீங்கள் ஒரு நல்ல லாபம் குறிப்பிட்ட வருடங்களில் வந்து பொறுமையாக இருந்து நீங்கள் இந்த மரங்களை காத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். அதுபோல் வந்து உங்கள் நிலத்தில் வந்து வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு கம்மியான ஒரு ரேட்டுக்கு இங்கே மரம் கிடைக்கிது. நீங்களும் வந்து வாங்கி பயனடைங்க, உங்கள் நிலத்தில் வைங்க, ஒரு நல்ல லாபத்தை எடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.